அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் சம்மந்தமான பதிவுகளை தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஒன்று ஜேடிஓ பற்றி கவுன்சிலிங்கோட டீட்டெயில் நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய குரூப் 7A சர்வீஸில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1 பதவிக்கான ஆன்லைன் சிபிக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பதிவு எண்ணை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போன வருஷம் அக்டோபர் மாதம் வெளியான எக்ஸாமுடைய இதுதான் இது. இந்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1ங்கிற போஸ்ட்டு. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, தமிழ்நாடு ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோவ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. மொத்தம் 9 போஸ்ட் இருக்குது. ஒன்று எஸ்டி அந்த 9ல் கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி 1 எஸ்டி ஜென்ரலில். இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 37,700லேருந்து 1,37,500 வரைக்கும் சேலரி இருக்குது லெவல் 20ல். இந்த 9 போஸ்ட்டில் 2 போஸ்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமன்னு பிடபிள்யூடியில், அப்புறம் ஒரு போஸ்ட்டு பிசி ஜென்ரலு, ஒரு போஸ்ட்டு பிசி உமனு, ஒரு போஸ்ட்டு எம்பிசி ஜென்ரல், ஒரு போஸ்ட்டு எஸ்சி ஜென்ரல், ஒரு போஸ்ட்டு எஸ்சிஏ, ஒரு போஸ்ட்டு எஸ்டி ஜென்ரல். இதுதான் இதனுடைய டீட்டெயிலு. இந்த 9 வேக்கண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் நம்மளுடைய 6/1 கடந்த மாதம் நடந்துச்சு எக்ஸாம். கடந்த மாதம் 6/1 காலையிலையும் மதியமும் 7/1 நடந்துச்சு. மொத்தம் 3 எக்ஸாமு, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் இந்த மாதம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இதில் தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு அந்த ஆன்ஸ்கிரீன் சிவி கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 6/1 தான் ஏஇ எக்ஸாம் நடந்துச்சு. ஆனால் ஏஇ எக்ஸாம் ரிசல்ட்டு மார்ச் மாதத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ப்ராக்ரஸ் ஆரம்பிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அவங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க ஃபிசிக்கல் சிவிக்கு அவங்க கூப்பிடுவாங்க. ஸோ ஓரல் டெஸ்ட்டுக்கு. ஸோ இதுதான் ஆஃப்டர் ஆன்ஸ்க்ரீன் சிபி முடிஞ்ச உடனே யார் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்கள 1:3 ரேஷியோவில் ஓரல் டெஸ்ட்டை கூப்பிடுவாங்க. ஓரல் டெஸ்ட்டில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 1 போஸ்ட் ரிசல்ட்டை இன்றைக்கி யாரை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க 1:4 ரேஷியோவில். ஸோ அதனுடைய இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. ஸோ கூடிய விரைவில் ஏஇ ரிசல்ட்டும் வெளிவர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 9 போஸ்ட்னால ஒன்றே விட்டாங்க. அது 300க்கு மேலே போஸ்ட்னால் கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ மேபி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் கூட ரிசல்ட் வெளிவரலாம் ஏஇ ரிசல்ட்டு. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்யூ.